ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 27th சாப்டரில் லீகல் பொசிஷன் ஆஃப் டைரக்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டைரக்டர் அப்படின்றவர் வந்து சட்டப்பூர்வமாக அவருடைய பொசிஷன் என்ன, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன கம்பெனியில், சட்டப்பூர்வமாக ஒரு கம்பெனியில் ஒரு டைரக்டர்னுடைய பொசிஷன் என்ன, நிலைமை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, லீகல் பொசிஷன் ஆஃப் டைரக்டர். Directors are the persons duly appointed by the company to lead and manage its affairs and their legal position. ஸோ directors அப்படின்றவங்க ஒரு கம்பெனியில் வந்து ஏன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியினுடைய சட்டப்பூர்வமாக அந்த கம்பெனியை வந்து வழிநடத்திட்டு போகிறதுக்கும் அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கும் தான் டைரக்டர்ஸை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. At times they have to act as agents, managing partners, trustees, employee and officer. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸாக வந்து ஒரு கம்பெனியில் அவங்க வந்து இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ், என்ன மாதிரியான பர்சன்ஸாக அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு மேனேஜிங் பார்ட்னராக ஒர்க் பண்ணுறாங்க, ட்ரஸ்டீஸாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு எம்ப்ளாயி அண்ட் ஆஃபீஸராகவும் வந்து இந்த டைரக்டர்ஸ்னுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்டர்ஸ் ஆர் ஆஸ் ஏஜென்ட்ஸ். ஒரு ஏஜெண்ட்டாக வந்து டைரக்டரினுடைய பங்கு என்ன? A company as an artificial person acts through directors who are elected representatives of the shareholders and who execute decision made for the benefit of shareholders. ஸோ இப்போ ஒரு கம்பெனின்றது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன்னு தெரியும். கம்பெனிக்கு வந்து அதாவது அதுவாக தானாக செயல்பட முடியாது. அதனால தான் அது என்ன சொல்கிறோம், நம்ம ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த கம்பெனியை வந்து செயல்பட வைக்கிறது யார் அப்படின்னா டைரக்டர்ஸ். அந்த டைரக்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்குறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து டைரக்டர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ட் ஹூ எக்ஸிக்யூட் டிசிஷன் மேட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன பயனை அந்த கம்பெனியால் கிடைக்க முடியுமோ அதற்கான எல்லா செயல்பாடுகளும் ஆக்டிவிட்டீஸும் யார் செய்வாங்க? அந்த அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட டைரக்டர்ஸ் தான் வந்து செய்வாங்க. ஹென்ஸ் டைரக்டர்ஸ் ஷேர் ஏ ரிலேஷன்ஷிப் ஆஃப் அன் ஏஜென்ட் அண்ட் எ பிரின்சிபல் வித் த கம்பெனி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து என்ன தெரியுது, ஷேர் ஹோல்டர்ஸினுடைய ஒரு ஏஜெண்ட்டாக வந்து அந்த கம்பெனியில் வந்து டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஏஜெண்ட்டாகவும் ஒரு பிரின்சிபலாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு கம்பெனியோட டைரக்டருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஏஜெண்ட்டாகவும் ஒரு பிரின்சிபலாகவும் வந்து செயல்படுறாங்க. அந்த ஏஜெண்ட்டாக யாருக்காக செயல்படுறாங்க, யார் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு ஏஜெண்ட்டாக தான் வந்து டைரக்டர்ஸ் வந்து கம்பெனியில் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து டைரக்டர்ஸ் ஆஸ் அ ஏஜெண்ட்டாக வந்து செயல்படுறாங்க. For example, XYZ is Chennai-based private limited company which has two directors, Agi and Logo. The company wants to start its business operation in the state of Karnataka, and for that they need an office accommodation. Agi goes to Karnataka and buys a property in Bangalore to house the office. Although the purchase has been made by Agi, the property belongs to the company. Agi has just acted as an agent of the company. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா XYZன்னு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. அதில் வந்து 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க, அகி அண்ட் லோகு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கம்பெனியை வந்து கர்நாடகாவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ கர்நாடகாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும், அங்கே அதற்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்பெனிக்கான ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தணும். ஒரு பில்டிங் வாங்கணும், அங்கே வந்து மிஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அகின்றவர் என்ன பண்ணுறாரு, கர்நாடகாவுக்கு போய் அவர் வந்து பெங்களூரில் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து அவர் வாங்குறாரு. ஆல்தோ த பர்ச்சேஸ் ஹஸ் பின் மேட் பை அகி, த ப்ராப்பர்ட்டி பிலாங். என்னதான் வந்து அகின்றவர் வந்து கம்பெனிக்காக அந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளெல்லாம், அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் யாருடையது, கம்பெனியினுடையது, அகியினுடையது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து கம்பெனியினுடைய ஏஜெண்ட்டாக யார் செயல்படுறாங்க,
செயல்படுறாங்க? அகின்ற டைரக்டர் தான் வந்து செயல்படுறாங்க. அப்போது டைரக்டர் ஆஸ் அ ஏஜென்ட், ஒரு கம்பெனியில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ directors are appointed to lead the company in relation to third parties. ஸோ தேர்ட் பார்ட்டிஸினுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்போடு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அந்த கம்பெனியை வந்து லீட் பண்ணுறது. இங்கே தேர்ட் பார்ட்டிஸ்ன்னு யாரை சொல்கிறோம், ஷேர் ஹோல்டர்ஸை சொல்கிறோம். தே கேன் என்ஜாய் த ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அன் ஏஜென்ட். ஸோ டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான எல்லா உரிமைகளும், அவங்களுக்கான எல்லா விதமான அவங்களுக்குன்னு சில உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். கம்பெனியில் வந்து இந்த செயல்பாடுகள்லாம் செய்வதற்கு இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டைரக்டரால் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். தேர் இஸ் நோ பர்சனல் லயபிலிட்டி ஆன் எனி கான்ட்ராக்ட்ஸ் என்டர்ட் பை தெம் இஃப் இட் இஸ் வித்தின் த பவர் ஸ்டேட்டட் இன் த மெமராண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து அகின்றவர் வந்து கம்பெனி வந்து பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுக்கிறாரு. ஸோ ஒரு கான்ட்ராக்டில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சைன் பண்ணுறாரு. இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கம்பெனிக்கான நஷ்டமே தவிர்த்து அது அந்த பர்சனுடைய நஷ்டம் கிடையாது. ஓகேவா? ஸோ அவருக்கு அந்த அகின்றவருக்கு அந்த கம்பெனியில் என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மெமராண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு டைரக்டருக்கு இந்தந்த பவர்ஸ் எல்லாம் இருக்குது. அதே போல் அதனால் ஏதாவது ஒரு லயபிலிட்டி, கடன் வந்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வந்து எந்த விதத்துலையும் பொறுப்பாக மாட்டாங்க, கம்பெனி தான் பொறுப்பாகும் அப்படின்ட்டே வந்து அந்த மெமராண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற பட்சத்தில் அப்போது அந்த டைரக்டர் வந்து எந்த விதத்துலையும் வந்து கடனாளியாக மாட்டாங்க. ஓகே, இஃப் இட் இஸ் நாட் ஸோ தே ஹாவ் பர்சனல் லயபிலிட்டி. இன்கேஸ் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமராண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனியில் மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? கான்ட்ராக்டில் ஈடுபட்டு ஒரு கம்பெனிக்காக ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணி அது வந்து நஷ்டத்தில் போகுது அப்படின்னும் பொழுது அது கம்பெனி தான் எடுத்துக்கும் அப்படின்ற அந்த லைன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போது அந்த கடனை யார் தான் ஏற்றுக்கணும், யார் சைன் போட்டாங்களோ அந்த டைரக்டர் தான் வந்து அந்த கடனை ஏற்றுக்கணும். ஸோ எந்த ஒரு பவர்ஸாக இருந்தாலும் சரி, டைரக்டருக்கு எந்த ஒரு ரைட்ஸாக இருந்தாலும் கிளியராக வந்து அந்த மெமராண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் that directors are not full-fledged agents of the company because they are elected person but agents are appointed persons. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனியினுடைய ஒரு ஏஜெண்ட்டாக வந்து அவங்க செயல்படாங்க. அதாவது முழுமையாக வந்து கம்பெனிக்காகவே தன்னை வந்து அர்ப்பணிக்க அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க கிடையாது. அவங்க யாருக்காக செயல்படுறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக. அவங்க எலெக்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸுக்காக கம்பெனியினுடைய ஃபங்க்ஷன்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு அப்பாயிண்டட் பர்சன்ஸ். ஓகேவா? எலெக்ட் பண்ணி டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க தான் இந்த பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்னுடைய ஒரு ஏஜெண்ட்டாக வந்து கம்பெனியை வந்து வழி நடத்திட்டு போகிறாங்க. ஓகே, இதுதான் வந்து டைரக்டர்ஸ் ஆஸ் அ ஏஜெண்ட். அடுத்தது டைரக்டர்ஸ் ஆஸ் மேனேஜிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னா, the management of a company is vested in the hands of many executives. ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னும் பொழுது அதை மேனேஜ் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நிறைய வந்து தலைமைகள் இருக்கிறதா இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா சிஇஓ நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, சிஇஓ, அதே போல் பார்த்திங்கன்னா சிஎஃப்ஓ, இவங்கெல்லாம் பார்த்தோம். அதாவது ஃபினான்ஸை பார்க்குற ஒரு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸை பார்க்குற ஒரு ஹையர் அஃபிஷியல், சேல்ஸை பார்க்குற ஒரு ஹையர் அஃபிஷியல், இல்லைன்னா வந்து மார்க்கெட்டிங் பார்க்குற ஹையர் அஃபிஷியல். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஓகேவா? அவங்க வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை அவங்க வந்து தலைமை எடுத்து நிர்வாகம் பண்ணுவாங்க. ஸோ த directors are virtuals managing partners and the directors elected by shareholders are like partners to the shareholders. ஸோ இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்துக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு அதுக்கு ஒரு தலைமை வைத்திருக்கின்ற அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து தான் மேனேஜிங் பார்ட்னர்ஸ்.
அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேனேஜிங் பார்ட்னர்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்னால் எலெக்ட் செய்யப்பட்ட டைரக்டர்ஸ் அப்படின்றவங்கள வந்து வெறும் பார்ட்னர்ஸ் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேனேஜிங் பார்ட்னர்ஸ்ன்றது யார், சிஇஓ சிஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறோம்ல, சிஓஓ சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் வந்து மேனேஜிங் பார்ட்னர்ஸ். அவங்க டைரெக்டாக கம்பெனியினுடைய இதுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த டைரக்டர்ஸ் அப்படின்றாங்க, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்னால் செலக்ட் பண்ணப்படுகின்ற டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யாருடைய பார்ட்னர், ஷேர் ஹோல்டர்ஸினுடைய பார்ட்னராக தான் இருக்க முடியும். ஸோ ஹவெவர் சப்ஸ்டான்ஷியல் பவர்ஸ் மே பி என்ட்ரஸ்டட் வித் த டைரக்டர்ஸ் ஆர் டு an outsider. Such a person has to act under the superintendence, control and direction of the board of directors. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ சப்போஸ் ஒரு அவுட் சைட் பர்சன் வந்து ஒரு டைரக்டராக வந்து செயல்படுறாங்க ஒரு கம்பெனியில் அப்படின்ற பட்சத்தில் அந்த டைரக்டர் வந்து யாரினுடைய அறிவுரைப்படி அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுடைய கண்காணிப்புலேயும் அவங்களுடைய கண்ட்ரோல்லையும் அவங்க வழிநடத்துகிற மாதிரி தான் அந்த டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் அன்லைக் இன் எ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நோ பவர் கேன் பி டெலிகேட்டட் டு எ சிங்கிள் டைரக்டர் ஆஸ் அ மேனேஜிங் பார்ட்னர். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து இல்லாத மாதிரி இந்த மேனேஜிங் பார்ட்னர் அப்படின்றது வந்து பவர்ன்றது வந்து ஒரு சிங்கிள் டைரக்டர்கிட்ட மட்டும் இருக்காது. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஹெட்ஸ் இருப்பாங்க. அந்த ஹெட்ஸில் இருக்கவங்க தான் வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அதற்கான பவர் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரே ஒரு டைரக்டருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டினுடைய பவரும் கொடுக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து டைரக்டர்ஸ் ஆஸ் மேனேஜிங் பார்ட்னர்ஸ். த சேம் கம்பெனி டியூ டு நெக்லிஜென்ஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்டர்ஸ் ஃபெயில்ஸ் டு பே சேல்ஸ் tax to the government. The government files a case against the directors for the recovery of tax payable by the company. As a fault is that of the directors, they are personally liable for the payment of taxes. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம XYZ கம்பெனி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைரக்டர் வந்து அந்த கம்பெனியினுடைய டேக்ஸை ஒவ்வொரு வருடமும் வந்து பே பண்ண வேண்டியது அவருடைய கடமை. ஏதோ ஒரு தவறுதலாக வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து கட்டாமல் விட்டுட்டாரு. அப்போது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணோம், அந்த டைரக்டருக்கு அப்போஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. ஓகேவா? அப்போது டைரக்டரினுடைய ஒரு அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய அவருடைய ஃபால்ட்டுனால தான் வந்து அவருடைய தவறுனால தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டேக்ஸை வந்து பே பண்ண முடியாமல் போனதுனால கவர்மெண்ட் வந்து கம்பெனி மேலே கேஸ் போட்டுடுச்சு. அப்போது அந்த டைரக்டர் தான் வந்து பர்சனலாக வந்து அந்த டேக்ஸை கட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்டர்ஸ் ஆஸ் ட்ரஸ்டீஸ். டைரக்டர்ஸ் ஆர் ட்ரஸ்டீஸ் ஆஃப் த கம்பெனிஸ் மணி அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் தே ஹாவ் டு சேஃப்கார்ட் தெம் அண்ட் யூஸ் தெம் ஃபார் த சேக் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி. நார்மலாக ட்ரஸ்டீஸ் இப்போ ட்ரஸ்ட் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா என்ன அர்த்தம்னா பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பணம் வரும், அந்த ட்ரஸ்ட்டுக்கு வரும். ஓகேவா? ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து எடுத்து வழி நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு வரக்கூடிய பணத்தை அவங்க அந்த ட்ரஸ்ட்டு அது கீழே என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் செயல்படுதோ அதுக்காக அவங்க செலவு பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்களுடைய பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய மணி ஆகட்டும் சரி, ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் சரி, அது எல்லாமே வந்து அந்த கம்பெனிக்கு தான் சேருமே தவிர்த்து டைரக்டர்ஸ்க்கு சேராது. ஸோ டைரக்டர்ஸ் வந்து வெறும் ட்ரஸ்டீஸ், வரக்கூடிய பணத்தை சரியான முறையில் வந்து செலவு பண்ணி அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டை சேர்க்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டீஸ். ஸோ டைரக்டர்ஸ் ஆர் ட்ரஸ்டீஸ் ஆஃப் த கம்பெனிஸ் மணி அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் தே ஹாவ் டு சேஃப்கார்ட் தெம் அண்ட் யூஸ் தெம் ஃபார் த சேக் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி. ஸோ டைரக்டர் அப்படின்றவங்க வந்து ஒரு கம்பெனியினுடைய
ட்ரஸ்டீஸாக செயல்படுறாங்க. அதாவது மணியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, அதை பாதுகாக்க வேண்டியதும், அதே போல் பார்த்திங்கன்னா அதை எதுக்காக யூஸ் பண்ணலாம், கம்பெனியினுடைய பர்பஸ்க்காக அந்த மணியை யூஸ் பண்ணலாம், இல்லை கம்பெனிக்காக அந்த மணியை வந்து அந்த டைரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். According to law of trust, the equitable ownership of the trust of property is vested with the beneficiary only. Hence, directors cannot act as a full-fledged trustees. ஸோ சட்டப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா the equitable ownership of the trust property is vested with the beneficiary only. அந்த ட்ரஸ்டீஸ் அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா யாருக்கு வந்து அந்த அமௌண்ட்டு போகணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கோ அந்த பெனிஃபிஷியரி மட்டும்தான் அதனால் பெனிஃபிட் அடைய முடியுமே தவிர்த்து அதில் டைரக்டர்ஸ்க்கு எந்த விதமான ஓனர்ஷிப்பும், அதாவது எந்த வித உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரஸ்டீஸாக அவங்களால செயல்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஈஸ்வர் கம்பெனிஸ் ஹேஸ் 2 directors, Deepa and Mani. The directors issue 1,000 shares to the public and receive 1,000 each per share from the shareholders as share application, share allotment and share first call money. However, they themselves do not pay ₹100 for each of the shares taken by them. This amounts to breach of trust and hence they are required to pay 100 each for the shares held by them. இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ட்ரஸ்டீஸாக அவங்க செயல்படும் பொழுது எந்த விதத்துலையுமே வந்து அவங்க அந்த கம்பெனிலேயே இருந்தாலும் கூட கம்பெனியுடைய மணியே ப்ராப்பர்ட்டியும் வந்து யாருக்காக வந்து செலவு பண்ணுமோ அதுக்காக மட்டும்தான் அவங்க அந்த மணியை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸ்வர் அப்படின்ற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க, தீபா அண்ட் மணி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அந்த டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்கு வந்து 1000 ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேரினுடைய வேல்யூவும் வந்து ₹100. ஓகேவா, அவங்க வந்து எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ், எத்தனை ஷேர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து வந்திருக்கு, எத்தனை அலாட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட். ஹவவர் தே themselves do not pay 100 each of the shares taken by them. இப்போ இந்த டைரக்டர்ஸ் தீபா அண்ட் மணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஷேர்ஸினுடைய மணியை பே பண்ணவே இல்லை. அவங்க அங்கே தான் டைரக்டர்ஸாக இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அந்த ஷேர்ஸுக்கான மணியை பே பண்ணலை. அப்போது இது என்ன ஆகுது, நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி. ஓகேவா, இப்போ கம்பெனியில் வந்து பப்ளிக்காக ஒரு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா பப்ளிக்கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க, ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது நாமளும் அந்த ஷேர்ஸை வாங்கும்போது அதற்கான மணியை வந்து நாம் கட்டணும். ஆனால் இவங்க டைரக்டர்ஸ் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தவறுதலாக வந்து இதை பயன்படுத்தி அவங்க பே பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன, கண்டிப்பாக அவங்களும் வந்து பணம் கொடுத்து தான் அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸை, நீங்கள் டைரக்டராக இருந்தாலும் கூட அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸை வாங்கும்போது கண்டிப்பாக பணம் கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க வந்து அதை உபயோகிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டைரக்டர்ஸ் ஆஸ் எம்ப்ளாயீஸ். டைரக்டர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ மேனேஜ் த கம்பெனி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தெம்செல்ஸ் அண்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை மேனேஜ் பண்ணுறவங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வேணும் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் ஆகுது, அதே போல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து பெனிஃபிட் ஆகுது. ஹவவர் இஃப் டைரக்டர் அக்செப்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் இன் த சேம் கம்பெனி அண்ட் ஏ செப்பரேட் கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ், தென் இன் அடிஷன் டு த டைரக்டர்ஷிப் he is also treated as an employee or servant of the company. இப்போ வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவர் வந்து அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டைரக்டராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து அதற்கான ரெமுனரேஷன் என்னவோ அதுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் அதே டைரக்டர் வந்து கம்பெனியில் வந்து வேலை சில சர்வீசஸ் செய்கிறதுக்காக அவரை வந்து அந்த கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த வேலையை செய்வதற்கான அமௌண்ட்டும் வந்து ஊதியமும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சர்வீஸுக்கு அந்த டைரக்டருக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போது அவர் கம்பெனியினுடைய எம்ப்ளாயியாகவும் மாறிடுறார். டைரக்டராக மட்டும் இல்லாமல் கம்பெனிலையும் அவர் ஒர்க் பண்ணுறதுனால அவர் வந்து ஒரு எம்ப்ளாயியாகவும் இருக்கிறாரு. In other words, when the director is appointed as whole-time employee of the company, then that particular director shall be considered as employee director or whole-time director. ஸோ எந்த ஒரு டைரக்டர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ளாயியாக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்கள வந்து ஹோல் டைம் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா
அவங்கள வந்து எம்ப்ளாயி டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர் அப்படின்னு அவங்கள மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைரக்டர்ஷிப் மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாகவும் இந்த டைரக்டர் வந்து தன்னுடைய ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Gunalan is a director of a company who has also taken an extra charge to act as manager of the company. But as per the contract of service, as a manager, he is entitled to receive a remuneration. Hence, he is a director who also happens to be an employee of the company. ஸோ குணாலன் அப்படின்றவர் வந்து ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கார். அவருக்கு வந்து இன்னும் சில பொறுப்புகள் கொடுத்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த கம்பெனியில் அவர் வந்து மேனேஜராக உட்கார வைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அப்போது ஒரு மேனேஜராக அவர் என்ன பண்ணுவார், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கான ரெமுனரேஷன், அதற்கான சேலரியும் அவங்களுக்கு வந்து தனியாக கொடுக்கணும். ஓகேவா? டைரக்டர்ன்ற அந்த இது மட்டும் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயியாகவும் அவருக்கு வந்து அந்த ரெமுனரேஷன் கொடுக்கப்படணும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த டைரக்டர் வந்து அந்த கம்பெனியினுடைய எம்ப்ளாயியாக வந்து அவர் மாறிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைரக்டர் ஆஸ் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூட்ஸ் எனி டைரக்டர், மேனேஜர் or key managerial personnel or any person in accordance with the directions or instructions of board of directors or any one or more of directors who is or are accustomed to act. அதாவது டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸர்ஸாகவும் வந்து செயல்படுறாங்க. இப்போ டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜராக இருக்கலாம், இல்லை வந்து கீ மேனேஜரியல் பர்சனல், யாரெல்லாம் கீ பர்சன்ஸ் நம்ம பார்த்தோம், சிஓஓ, சிஎஃப்ஓ அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அவங்களாவும் வந்து அவங்க டைரக்டர்ஸ் வந்து செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸினுடைய வழிநடத்துதல் படி நடக்கின்ற டைரக்டர்ஸும் வந்து ஆஃபீஸர்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுறாங்க. Therefore, director is treated as officers of a company. ஸோ டைரக்டரை வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸராக தான் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் they may be also liable for punishments in form of penalties under Companies Act when the provisions of the act are not strictly complied with. இப்போ வந்து அவங்க டைரக்டர் அப்படின்றவங்க வந்து ஒரு ஆஃபீஸர்ஸாகவும் அவங்க செயல்படுறாங்க. இன்கேஸ் ஆஃபீஸர்ஸாக செயல்படும் பொழுது ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை வந்து தவறுதலாக ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து நஷ்டம் வர்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தாலோ அவங்களும் வந்து அவங்களுக்கான பெனால்ட்டிஸ், அதாவது பனிஷ்மெண்ட்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது பெனால்ட்டிஸ் அப்படின்றது வந்து இன்கேஸ் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான அமௌண்ட்டு, ஃபைனை வந்து அவங்க கட்டணும். இது எல்லாமே வந்து கம்பெனிஸ் ஆக்டில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி என்ன மாதிரியான அவங்க வந்து தவறுகள் செய்கிறாங்களோ அதற்கேற்ப வந்து அந்த பனிஷ்மெண்ட் வந்து பெனால்ட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டைரக்டர்ஸ் வந்து என்னென்னவாலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சட்டப்படி அவங்க என்னென்ன ரீதியாகலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறாங்க, அதே போல் ஒரு ட்ரஸ்டீஸாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸர்ஸாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. டைரக்டர் மட்டுமல்லாமல் பல விஷயங்களிலேயும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, கம்பெனியினுடைய சர்வீசஸில் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா லீகல் பொசிஷன்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.